ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு பல தோழர்கள் தங்களை தாங்களே அர்ப்பணித்தார்கள். நான் இன்னைக்கு உங்கள்ட்ட என்ன கேட்க போறேன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்து இஸ்லாத்துக்கு வந்த தோழர் யார்? எடுத்த உடனே கரெக்டா சொல்லிட்டீங்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவங்களுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து துஆ செஞ்சாங்க. இறைவா, என்னுடைய ரப்பே, எப்படியாவது உமர் அல்லது அபூஜஹல் ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் வந்து இஸ்லாத்தின் பக்கம் வர செய்வாயாக அப்படின்னு துஆ செஞ்சாங்க. உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, சிறந்த தலைவன் யார் என்று கேட்டால் எவன் சமுதாயத்துக்கு சிறந்த முறையில் சேவை செய்கிறானோ அவன் தான் சிறந்த தலைவன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு முறை அப்படிதான் நகர்வல வந்துகிட்டு இருக்காங்க. காலை நேரம் அதிகாலை நேரத்துல அப்படி வருவாங்க. வந்து பார்க்கும்போது என்னாச்சுன்னா, ஒரு தாய் அடுத்து எரிச்சுக்கிட்டு இருக்கிறா, சின்ன சின்ன பிள்ளைங்க அழுதுகிட்டு இருக்கு. உமர் கத்தாப் அவர்கள் ஒரு ஒதுங்கி நின்று பாக்குறாங்க. பார்த்தா அந்த குழந்தைங்க அழுதுகிட்டு தான் இருக்குது. நம்ம எதையும் அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்தா மாதிரி ஒண்ணுமே தெரியல. கொஞ்ச நேரம் நின்று பாக்குறாங்க. அப்ப சந்தேகம் வந்து நேரம் கிட்ட போறாங்க. என்னம்மா செய்றீங்க? பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை, யாரோ உமர்னு ஆட்சி பண்ணாங்கன்னா ஆட்சியில எனக்கு வந்து பஞ்சமே போக மாட்டேங்குது, அதனால வந்து அடுப்பு எரிச்சுக்கிட்டு இருந்தா பிள்ளைங்க பார்த்து சரி அம்மா ஏதோ செய்யறா போல தெரியுது, உணவு தயாராகுதுன்னா அவங்க அழுகையை நிறுத்திடுவாங்க, கொஞ்ச நேரத்துக்கு தூங்கிடுவாங்க, நான் பாட்டிக்க வேலையை பார்ப்பேன். இது கேட்டவனு உமர் கத்தாப் சொல்றாங்க, உமர் அழிஞ்சிட்டான்னு சொல்லிட்டே போறாங்க. நேரா போய் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அங்கிருந்து உணவுப் பொருள் எடுத்துட்டு வர்றாங்க. மாவெல்லாம் எடுத்து தோல்ல போட்டு வெளியே வர்றாங்க. அதை பார்த்தோன்னு பணியாள், ஏன்னா ஜனாதிபதினா பணியாள் இருப்பாங்களா இல்லையா, அவங்க அழகிட்டே ஓடுறாங்க. என்ன ஜனாதிபதி, நான் கொண்டு வராங்க, உங்களுக்கு என்ன செய்யணும்? இல்ல இல்ல, மறுமை நாள்ல வந்து அல்லாஹ் கேட்டானா நீ எனக்கு பதில் சொல்ல போற, நானா செய்ய போறேன்னு சொல்லிட்டு நேரா வந்து அந்த பெண்மணிக்கு கொடுத்து அந்த உணவு தயார் செய்து அந்த பிள்ளைகளுக்கு அந்த பெண்மணி ஊட்டும் வரை பக்கத்துல இருக்கிறாங்க. அது சிரிக்க அந்த பிள்ளைங்க எல்லாம் அந்த சந்தோஷமா இருக்கிறத பாக்குறாங்க. அப்ப அந்த அம்மா சொன்னாங்க, ஏப்பா அந்த உமருக்கு பதிலா நீயே ஜனாதிபதியா இருக்கலாமே, நீயே ஆட்சி தலைவரா இருந்தா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு அவங்க வாழ்த்ததாக நான் வரலாற்று குறிப்பிலே பார்க்கிறேன். அருமைக்குரியவர்களே, நீங்க கவனிக்கணும்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து ஒரு ஜனாதிபதி, ஒரு ஆட்சி தலைவர். அப்ப அவர் சொல்லியிருந்தா உடனே இந்த பெண்ணுக்கு போய் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க, உதவி செய்யுங்கன்னா செஞ்சிருப்பாங்களா இல்லைங்களா? ஆனா என்ன செஞ்சாரு, தான் செய்யணும்னாரு இல்லைங்களா? அது தானே தூக்கிட்டு வந்தாரு அந்த உணவுப் பொருட்கள். அவங்க சொன்னாங்கன்னா எத்தனை பேர் தூக்கிட்டு வந்து ரெடியா இருந்தாங்க. அப்ப இதுல நம்ம என்ன தெரியும்னு கேட்டீங்கன்னா, எவர்கள் தலைவராக இருக்கின்றார்களோ அவங்கதான் சமுதாயத்துக்கு தொண்டாற்ற வேண்டும். அதான் உமர் கத்தாப் சொல்றாங்க, எவர்கள் மக்களுக்கு நல்ல முறையில் சேவை செய்வார்களோ அவங்க தான் நல்ல தலைவர் அப்படின்வாங்க. நாமும் நல்ல தொண்டாற்றி சிறந்த தலைவர்களாக உருவாகுமா? அல்லாஹ் நாடினால் நாளை சந்திப்போமே.